பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அற்புதத்தையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனுடைய கரத்தில் இருந்து இந்த நாளில் ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்கலாமா? யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார் என்று இங்கே யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபு எல்லாம் நிறைவாய் இருந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்லல. அவர் எல்லாம் குறைவுபட்டு மனைவியே சொல்றாங்க, நீர் இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறாயா? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அந்த அளவுக்கு தன் சொந்த மனைவியால் ஒதுக்கப்பட்ட வேளையில யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எல்லாம் இழந்து வீட்டில் எல்லாம் வெறுமையாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று குறைவின் மத்தியில் இருந்து யோபு சொல்லுகிற இதே விசுவாச வார்த்தையை இந்த நாளில் நீங்கள் எதிலெல்லாம் குறைவாக இருக்கிறீங்களோ அதை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று யோபுவை போல நாமும் கன்போஸ் பண்ணி விசுவாசத்தினால் அறிக்கையிட்டு உங்களை சுற்றி அபிசுவாசத்தினால தேவையில்லாத வார்த்தைகளை பேசினாலும் நீங்க அவங்க முன்பாக சொல்லுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார் என்று யோபு 2 முறை இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் எத்தனை முறை சொன்னாலும் கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே குறைவில் இருக்கிற நீங்க கர்த்தரை நோக்கி பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று முறுமுறுப்பு இல்லாமல் கசப்பு இல்லாமல் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமானால் நிச்சயமாக நாம் சூழ்நிலை மாறும். மற்றவர்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கும் யோபுவை போல ஆண்டவரே, நிந்தைகள், போராட்டங்கள், இழப்புகள் வந்தாலும் நாங்களும் அதே பாதையில் போனாலும் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் உறுதிப்படுத்தி இப்பொழுதே நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இதை பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் என் தேவன் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்து பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் இந்த நாட்களிலே காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுப்பு இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.